தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சற்று முன் அறிவிப்பு வெளியானது. தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை நம்பியிருந்தது. காங்கிரஸ் கட்சியோ திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்தால் பல கட்சிகள் தங்களுடன் கூட்டணிக்கு வரும் என்று விஜய் நினைத்தார். ஆனால் அவரை கண்டுகொள்வாரில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க உள்ளதாக சற்று முன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது வேறு யாருமல்ல, ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசகராக அவருடன் நெருக்கமாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளின் சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களிடமிருந்து விலகி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். நேற்றைய தினம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தங்களுடைய கட்சி கூட்டணி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். 10 தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கேட்பதாக கூறப்படுகிறது. பண்ருட்டி தொகுதியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை கூட்டணியில் சேர்க்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கென்று எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் கிடையாது, மக்கள் ஆதரவும் கிடையாது, சாதி செல்வாக்கும் கிடையாது. அவர் ஒரு தனி மனிதர். அரசியலில் செல்லா காசு ஆனவர். அரசியலில் அவருக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது. மேலும் வயது 80 வயதாகிவிட்டது. தற்பொழுது பொழுது போகாமல் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் இவருடன் கூட்டணி வைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு உள்ள கட்சிகளுடன் தான் கூட்டணி வைக்கும். லெட்டர்பேடு கட்சியான பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு கிடையாது.